Hi everyone, welcome to Good Reviews channel. நாம் இன்னைக்கு 3.6.9 என்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல பாக்கியராஜ் ஒரு சர்ச்சில் ஃபாதரா இருக்காரு. அந்த சர்ச்சுக்கு வர நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த கஷ்டத்தை ஃபாதர் கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கான சொல்யூஷனை ஃபாதர் அவங்க கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் சர்ச்சில் திருப்பலி நடந்துட்டு இருக்கு. அப்போ வசனம் படிச்சு திருப்பலியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபாதர் திருப்பலியை நடத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு குரூப் அங்க உள்ள எல்லாரையும் ஹைஜெக் பண்றாங்க. அவங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்காங்க. இதனால சர்ச்சில் உள்ள எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. அந்த நேரத்துல அந்த சர்ச்சை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைச்ச ஒரு பையனை அந்த குரூப் ஷூட் பண்ணிருந்தாங்க. இதனால அங்க உள்ள எல்லாருமே பயத்தோட உச்சகட்டத்துக்கே போயிருந்தாங்க. அப்பம் போல அந்த கேங்கோட லீடர் அங்க என்ட்ரி ஆகுறாரு. அவரு ஃபாதர் கிட்ட உங்ககிட்ட இருக்க ஒண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாஸ்டர் பணம் தான் கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சு அந்த மக்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக நிறைய பணத்தை கொடுக்கிறாரு. அதுக்கு அந்த தலைவன் எனக்கு பணம்லாம் தேவையில்லை, உங்ககிட்ட இருக்கிற முக்கியமான டிவைஸ் ஒன்று வேணும்னு அந்த நபர் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் ஃபாதர் அந்த டிவைஸை அந்த நபர்கிட்ட கொடுத்தாரா இல்லையா, அந்த டிவைஸ் எதை பத்தியது, அந்த டிவைஸுக்கும் ஃபாதருக்கும் என்ன சம்பந்தம், கடைசியா இந்த குரூப்பு கிட்ட இருந்து மக்களை ஃபாதர் காப்பாத்தினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அந்த டிவைஸ் கான்செப்ட் ஓரளவு புதுசா இருக்கு. அந்த டிவைஸை பத்தி படத்துல எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் அதை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதும் படத்துல நல்லா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல பாக்கியராஜ் ஒரு விஷயம் பண்றாரு, அதெல்லாம் படத்துல ஓகேவா இருந்துச்சு. படத்துல பாக்கியராஜோட அனுபவம் வாய்ந்த நடிப்பு நல்லா இருக்கு. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இதை தவிர இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்கிரீன் பிளே படுமோசமா இருக்கு. படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்தும் ஸ்கிரீன் பிளேல சுத்தமா கோட்டை விட்டுருக்காங்க. படத்துல உள்ள நிறைய பேரோட நடிப்பு நாடகத்தன்மையா தான் இருக்கு. படத்துல வில்லன் குரூப் சர்ச்சில் உள்ள மக்களை ஹைஜாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அங்க உள்ள யாருமே அறிவுபூர்வமா யோசிச்சு தப்பிச்சு போக பிளான் பண்ணாம அங்கேயே பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. அந்த சீன்லாம் நம்மள கடுப்பேத்துது. படத்தோட ஒரு சீன்ல ஹைஜாக் பண்ற ஒரு குரூப்ல உள்ள ஒரு நபர் ஒரு கையில பண்ணும் இன்னொரு கையில கன்னும் வச்சிட்டு இருப்பாரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது சீனோட சீரியஸ்னஸ் தெரியாம டைரக்டர் இந்த சீனை இப்படி மோசமா எடுத்து வச்சிருக்காருன்னு தோணுச்சு. படத்துல சர்ச்சில் உள்ள எல்லாருமே உயிரோடு தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வராம இருக்கு. இவங்க தப்பிச்சா என்ன, தப்பிக்கலனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. படத்தோட வில்லன் தான் மிகப்பெரிய மைனஸ். அவரோட ஆக்டிங் இந்த படத்துல சுத்தமா செட்டே ஆகல. அவரோட டைலாக் டெலிவரி, நடை, உடை, பாவனை எல்லாமே கிரிஞ்சா இருக்கு. வில்லன் ஒரு சீன்ல ஒவ்வொருத்தரா ஷூட் பண்ணும்போது அப்பப்போ கேப்ல பியானோ வாசிப்பாரு. அதெல்லாம் படத்துல கேவலமா இருக்கு. படத்தோட டியூரேஷன் 1.5 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் பட் அதுவே ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கு. சிவா மாதவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பாக்கியராஜ், பாண்டி, அங்கேர் கண்ணன், இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for all.